ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது பார்ட்டி ஹேர் ஸ்டைல். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு போன் டெயில் பண்ணிக்கலாம். போன் டெயிலில் ஹாஃபு ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கிடைக்கும் இதில். இது பிரைடு ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். வெட்டிங்கு, ஃபங்க்ஷனு, ரிசப்ஷனு அந்த மாதிரி எல்லா இதுக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த போன் டெயில் போட்டு அதை ஹாஃபாக மடித்து மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற முடியை வச்சு பின்னல் போட்டுட்ருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், எங்கேயாவது போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாக்க பார்லர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளே கூட வீட்டிலே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். யாருக்கும் பண்ணியும் விடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கலாம். பின்னிட்டு லாஸ்ட்டில் ரப்பர் பேண்ட் போட்டுறோம். இதை அப்படியே நல்லா இப்படி கொண்ட மாதிரி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு கொண்ட ஊசி வச்சு எல்லா பக்கமும் கிளிப் பண்ணிடலாம். இது எண்ணெய் வச்சு முடிக்க எப்படி இருக்குன்னா, நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணோன்னாக்கா இன்னும் நல்லா இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய விதவிதமான ஹேர் ஸ்டைல்லாம் போட்டிருக்கோம். ஜாஸ்மின் ஹேர் ஸ்டைல், ஜூடா ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி ரோப் ஹேர் ஸ்டைல்னு நிறைய இருக்குது. பன் ஹேர் ஸ்டைல் கூட இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல்னு இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். இப்போ அதை நல்லா லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற முடியை கொஞ்சமாக பின்னிகிட்ருக்கோம். அப்படியே இது கொஞ்சம் ஹாஃப் மாதிரி தான், அவ்வளோதான். பின்னிட்டு நம்ம ஒரு பேண்ட் போட்டு அந்த இடத்துல முடிச்சிடுறோம். அதை இப்போ அதை அப்படியே அந்த இது மேலே வச்சு கவர் பண்ண போகிறோம். நம்ம போட்ட கொண்ட மேலேயே வச்சுட்டு கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போடுறோம். அந்த கொண்டையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு போடுறோம். அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஹேர் பின்ஸ் குத்திக்கலாம். அதை நல்லா ஷேப் பண்ணுற மாதிரி. இதுக்கு எந்த மெட்டீரியல்ஸும் தேவையில்லை, ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணியாச்சு. அந்த கொண்டையை நல்லா கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போது அதில் ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி ரோப் மாதிரி சுற்றிக்கலாம். ரெண்டாக பிரித்து ரோப் மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இது அந்த சைடு, அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாக் வைஸ் வச்சு நல்ல ஹேர் பின் வச்சு கொடுத்துறோம். அதே மாதிரி இதையும் பின்னிட்டு லாஸ்ட்டில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு எல்லா பக்கமுமே நம்ம ஹேர் பின்ஸ் இல்லை கொண்ட ஊசி ஏதோ ஒன்று வச்சு குத்திக்கலாம். ரொம்ப நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிறது ரெண்டு பொருள் தான். பட் நல்ல கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும். ஒரு ரிசப்ஷனுக்கே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே ஒரு பூ வச்சிட்டோம்னா எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.